ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஏப்ரல் 27, 2025. நாம் அனைவரும் உயர்ந்த முயற்சி செய்வதன் கூடவே சேவையின் களத்திலும் இருக்கின்றோம். சேவை தந்தையுடையதாகும். சேவையோ உலக நன்மை செய்வதாகும். யார் சுயத்திற்கு நன்மை செய்திருக்கிறார்களோ அவர்கள்தான் உலகிற்கு நன்மை செய்ய முடியும் என்பது தெளிவான விஷயமாகும். யார் சுயத்திற்குள் தூய்மையின் சக்தியை தாரணை செய்திருக்கிறார்களோ அவர்கள்தான் பிறரையும் தூய்மையாக்க முடியும். யார் அனுதினமும் பிரபுவுடன் உயர்ந்த சந்திப்பை கொண்டாடுகிறார்களோ அவர்கள்தான் பிறரையும் பிரபுவோடு இணைக்க முடியும். யார் ஆத்ம உணர்விலும் உயர்ந்த சுயமரியாதையிலும் நிலைத்திருப்பார்களோ அவர்கள்தான் பிறர் மீது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். எனவே நாம் சேவை புரிவோம். ஆனால் சேவையின் சொரூபமாக ஆகிவிடக்கூடாது. சேவை செய்வது மிகுந்த உத்தமமானதாகும். சேவை மனப்பான்மை இருப்பது மிகுந்த உத்தமமானதாகும். ஆனால் சேவையின் அபிமானத்தில் வந்து விடுவது, சேவா கான்சியஸ் ஆகிவிடுவது, வெறும் சேவை சேவை என்று மூழ்கிவிட்டு முயற்சியை விட்டுவிடுவது என்பது எந்த விதத்திலும் பயனளிப்பதல்ல. சேவையின் களத்தில் இருப்பவர்கள் அவசியம் ஞானம் மற்றும் யோகத்தோடு சேவை செய்ய வேண்டும். மனதை லேசாக வைத்துக்கொண்டு சேவை செய்ய வேண்டும். தான் வெறும் கருவி என்று உணர்ந்து கொண்டு சேவை செய்ய வேண்டும். பாபா எனக்கு உறுதுணை புரிகின்றார் என்ற நல்ல உணர்வோடு சேவை செய்வோம். அப்போது அனைத்து ஆத்மாக்களின் ஒத்துழைப்பும் சகஜமாக கிடைக்கப் பெறுவது அனுபவமாகும். எங்கே உதவி தேவைப்படுகிறதோ சகஜமாக அது கிடைக்கப்பெறும். அது உடல் உழைப்பின் உதவியாக இருக்கலாம் அல்லது செல்வத்தின் உதவியாக இருக்கலாம். அனைத்தும் கிடைக்கப்பெறும். நாமும் ஊக்க உற்சாகத்தில் நிலைத்திருப்போம். பிறருக்கும் ஊக்க உற்சாகத்தினை வழங்குவோம். எனவே யார் ஆத்ம உணர்வில் நிலைத்திருப்பார்களோ, அனைவரையும் ஆத்மாக்களாக பார்ப்பார்களோ அவர்களே சேவையின் களத்தில் வெற்றிகரமாக இருக்கிறார்கள். எந்த பாரபட்சமும் இருக்கக்கூடாது. பாரபட்சம் பார்ப்பதால் மோதல் ஏற்படுகிறது. சேவையின் களத்தில் மோதல் ஏற்படுமானால் அந்த சூழலே சுமை நிறைந்ததாக ஆகிவிடுகிறது. அதன் காரணமாக வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு எந்த சுகமும் கிடைப்பதில்லை. நாம் அனைவருக்கும் நன்மை செய்வதற்காக சேவை புரிகிறோம். ஆனால் சூழல் சுமை நிறைந்ததாக இருக்கும் என்றால் எவ்வாறு பிறருக்கு நன்மை ஏற்படும்? சேவை நிலையத்தில் கூட வெற்றிகரமாக சேவை நடைபெற வேண்டுமென்றால் சேவை நிலையத்தின் சூழலை சக்தி வாய்ந்ததாக ஆன்மீகமானதாக வைத்துக் கொள்வோம். அமைதி மயமாக்கி விடுவோம். தூய்மையின் சக்தியால் நிறைத்து விடுவோம். உள்நோக்கு தன்மையால் நிறைத்து விடுவோம். அதன் மூலம் எப்படிப்பட்ட ஆத்மாக்கள் உங்களிடம் வந்தாலும் அவர்களுக்கு ஆன்மீகமான அனுபவம் ஏற்பட வேண்டும். மாறாக சேவை நிலையத்தில் வெறும் வெளிநோக்கு முகமான அதிர்வலைகள் இருக்குமானால், ஆன்மீகமான அதிர்வலைகள், ஆன்மீகமான அனுபவங்களின் சூழல் இல்லை என்றால் அதன் மூலம் பலன் கிடைக்கப் பெறுவதில்லை. எனவே வாருங்கள், சேவையினால் பிறருக்கும் சுகமளிப்போம், தானும் சுகமடைவோம். நமது சேவையால் பிறருக்கும் பலத்தை வழங்குவோம். சுயத்திற்குள்ளும் பலத்தை நிரப்பிக்கொள்வோம். நமது சேவையினால் பிறருக்குள்ளும் புண்ணிய கர்மம் செய்ய வேண்டுமென்ற உணர்வு ஏற்பட வேண்டும். மேலும் நமது சேவையானது சுயத்திற்காகவும் மிகப்பெரிய புண்ணிய காரியமாகிவிட வேண்டும். நமது மனநிலை உயர்ந்ததாக இருக்கிறதென்றால், மோதல்களிலிருந்து நாம் விடுபட்டு இருக்கிறோம் என்றால், நமது குழுவில் ஊக்க உற்சாகத்தை நாம் நிரப்பி இருக்கிறோம் என்றால் நமது புண்ணியம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. மாறாக நாம் இருக்கும் குழுவில் நம் மூலமாக பிறருக்கு தொந்தரவு கிடைத்து கொண்டே இருக்கிறது என்றால், நமது காரணமாக யாரோ பாபாவை விட்டு விலகிச் செல்கிறார் என்றால், நாம் நடந்து கொள்ளும் விதம் யாரையோ பகவானுக்கு அருகாமையில் வர விடுவதில்லை என்றால், நாம் நடந்து கொள்ளும் விதம் யாருடைய யோகத்தையே துண்டிக்கிறதென்றால் அது சேவை அல்ல. அதனால் மிகுந்த நஷ்டம் ஏற்படுகிறது. சேவை செய்பவர்களுக்கு புண்ணியம் கிடைக்கப் பெறுவதில்லை. சேவையின் அகங்காரம் அதிகரிப்பதனால் அது தீமையையே ஏற்படுத்துகிறது. எனவே வாருங்கள், இன்று முழு நாளும் நமது சேவைகளின் சுவையை சுவைத்து பார்ப்போம். முழு உலகிற்கும் சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்வதற்கான சேவை புரிவோம். அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகத்தையும் அமைதியையும் வழங்குவோம். நான் மாஸ்டர் சர்வசக்திவான். மாஸ்டர் துக்கங்களை அழித்து சுகத்தை வழங்குபவன். பூலோக உருண்டையின் மீது வீற்றிருக்கின்றேன். என்னிடமிருந்து நாலாபுறங்களிலும்
சக்திகளின் கிரணங்கள் பரவுகின்றன. அனைவரது துக்கங்களும் அழிகின்றன. இந்த பயிற்சியினை இன்று முழு நாளும் மேற்கொள்வோம். ஓம் சாந்தி.